ஆசிரியர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் பாசன் இங்கிலீஷ் சேனலின் இனிய நன்றி கலந்த வணக்கம். இந்த சேனலானது மாணவர்களாகிய உங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெரும் உதவியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களின் தொடர்ச்சியான ஆதரவுக்கு மிக்க நன்றி. அன்பார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களே, உங்களுக்கான பாடப்பகுதியில் யூனிட் 1 ப்ரோஸ் 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா என்ற பாடத்திற்குரிய பேராகிராஃபுக்கான வீடியோ பதிவு இது. இந்த வீடியோ பதிவானது மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கு. எனவே மற்ற மாணவர்கள் உங்களுக்கான வீடியோ பதிவு ஏற்கனவே அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. அந்த வீடியோ பதிவை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய பேராகிராஃபை நல்ல முறையில் படித்து பிழையின்றி எழுதி பழகி தேர்வில் ஒரு வேளை கேட்கப்பட்டால் நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பேராகிராஃப் எழுதுறதுக்கு முன்னால் உங்களது விடைத்தாளில் ஒரு பாக்ஸ் ஒன்று வரைந்து அந்த பாக்ஸினுள் டைட்டில் 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா, டைட்டில் 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா, ஆத்தர் ஏ.ஜே. குரோனின், ஏ.ஜே. குரோனின், தீம் லவ் லீட்ஸ் டு சாக்ரிஃபைஸ், தீம் லவ் லீட்ஸ் டு சாக்ரிஃபைஸ். இவ்வாறாக எழுதி அதன் பிறகு பேராகிராஃபை எழுத வேண்டும். பேராகிராஃபானது நீங்கள் படிப்பதற்கு வசதியாக ஒவ்வொரு வாக்கியமாக கொடுத்துள்ளேன். நீங்கள் படித்து முடித்துவிட்டு பேராகிராஃபை விடைத்தாளில் எழுதும் பொழுது ஒரே பேராகிராஃபாக எழுத வேண்டும். அவ்வாறு எழுதினால் நலமாக இருக்கும். நாம் தற்போது பேராகிராஃபுக்குள்ளே போகிறோம். நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ வேர் பிரதர்ஸ். நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ வேர் பிரதர்ஸ். They were shabby in appearance. They were shabby in appearance. Appearanceக்கு என்ன ஸ்பெல்லிங்? APPEARANCE, appearance. They were shabby in appearance. Their father died in war. Their father died in war. They were homeless. They were homeless. They hated Germans. They hated Germans. So they joined the resistance, 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 resistance movement, 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 movement. அடுத்த லைனை பாருங்க. Lucia was their sister. Lucia was their sister. She was suffering, SUFFERING, suffering from tuberculosis, TUBERCULOSIS, tuberculosis. She was suffering from tuberculosis of the spine. அடுத்த லைனை பாருங்க. They sold fruits, newspapers, shined, 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 shoes, 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 shined shoes, and guided tourists. Guidedக்கு என்ன ஸ்பெல்லிங் பாருங்க? GUIDED, guided tourists, TOURISTS, tourists. They sold fruits, newspapers, shined shoes, and guided tourists. They worked hard to earn money for Lucia's treatment. They worked hard to earn money for Lucia's treatment. Treatmentக்கு என்ன ஸ்பெல்லிங்? TREATMENT, treatment. அடுத்த லைனை பாருங்க. They kept it as secret. They kept it as secret. Secretக்கு என்ன ஸ்பெல்லிங்? SECRET, secret. அடுத்த லைனை பாருங்க. They helped the narrator, NARRATOR. They helped the narrator. The narrator took them to hospital. Hospital க்கு என்ன ஸ்பெல்லிங்? HOSPITAL, hospital. At Poleta,
Poleta, poleta. மறுபடியும் இந்த லைனை வாசிக்கிறேன் பாருங்க. The narrator took them to hospital at Poleta. He took them in his car on Sunday. He took them in his car on Sunday. அடுத்த லைனை பாருங்க. They did not expect charity. They did not expect charity. Charityக்கு என்ன ஸ்பெல்லிங்? CHARITY, charity. CHARITY, charity. Or sympathy, SYMPATHY, sympathy. SYMPATHY, sympathy. அடுத்த லைனை பாருங்க. Their devotion, DEVOTION, devotion. Their devotion and love touched him. Their devotion and love touched him. He liked them a lot. He liked them a lot. இவ்வாறாக இந்த பேராகிராஃபை ஒரே பேராகிராஃபாக எழுதி முடிக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு பாக்ஸ் ஒன்று வரைந்து அந்த பாக்ஸினுள் மாரல், MORAL, மாரல், மாரல்னு எழுதி செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் பிரிங்ஸ் நொபிலிட்டி டு லைஃப். செல்ஃப்லெஸ்க்கு என்ன ஸ்பெல்லிங்? SELFLESS, செல்ஃப்லெஸ். ஆக்ஷன், ACTION, ஆக்ஷன். brings nobility, 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 nobility to life அப்படின்னு எழுதி முடிக்கணும். மாணவர்களே, இந்த பேராகிராஃபை பொறுத்தவரையில் நீங்கள் பிழையின்றி படித்து எழுதி பார்க்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதி பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிழைகள் குறையும். எனவே பிழையின்றி எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் படித்த இந்த பேராகிராஃபிலிருந்து அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான சில வினாக்களுக்கும் பதிலை இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். முதலாவதாக, why did the driver not approve of the narrator buying fruits from the boys? மறுபடியும் இந்த கேள்வியை வாசிக்கிறேன் பாருங்க. Why did the driver not approve of the narrator buying fruits from the boys? இந்த கேள்விக்கு என்ன பதில் தெரியுமா? நாம் படித்த பேராகிராஃப்லேயே இருக்குது. என்ன வரி? they were shabby in appearance. அந்த ரெண்டாவது லைன் இருக்குது பார்த்தீங்களா? they were shabby in appearance. அதுதான் பதில். அந்த பதிலை எழுதி முடிச்சுட்டு மீதி வினாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எழுதினால் நமக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். எப்படி எழுதணும்? they were shabby in appearanceன்னு எழுதிட்டு so அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். அதன் பிறகு the driver did not approve of the narrator buying fruits from the boysன்னு வினாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எழுதினால் முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். செகண்ட் கொஸ்டினை பாருங்க. What was Lucia suffering from? What was Lucia suffering from? இந்த கேள்விக்கும் நாம் படித்த பேராகிராஃப்லேயே பதில் இருக்கு. லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். இந்த லைனை நாம் பேராகிராஃபில் படிச்சிருக்கிறோம். அந்த லைன் தான் இந்த கேள்விக்கு பதில். எனவே பேராகிராஃபை நன்கு படித்தால் சில முக்கியமான வினாக்களுக்கு நாம் பதில்களை எழுதிவிட முடியும். மறுபடியும் இந்த கொஸ்டினை பாருங்கள். வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம்? லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். தேர்டு கொஸ்டினை பாருங்கள். வாட் மேட் த பாய்ஸ் ஜாயின் த ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்? வாட் மேட் த பாய்ஸ் ஜாயின் த ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்? இதுக்கு என்ன பதில்? their father died in war, they were homeless, they hated Germans, so they joined the resistance movement. So they joined the resistance movement. இந்த வரிகள் அனைத்தும் நாம் படித்த பேராகிராஃப்லேயே உள்ளது. எனவே இந்த வரிகளை பிழையின்றி எழுதி முழு மதிப்பெண்களை பெற வேண்டும். ஃபோர்த்து கொஸ்டினுக்கு வாங்க. வாட் மேட் த பாய்ஸ் ஒர்க் ஸோ ஹார்ட்? வாட் மேட் த பாய்ஸ் ஒர்க் ஸோ ஹார்ட்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? தே ஒர்க்டு ஹார்ட் டு ஏர்ன் மணி ஃபார் லூசியாஸ் ட்ரீட்மெண்ட். தே ஒர்க்டு ஹார்ட் டு ஏர்ன் மணி ஃபார் லூசியாஸ் ட்ரீட்மெண்ட். இந்த வரியும் நாம் படித்த பேராகிராஃபிலேயே உள்ளது. சரி, ஃபிஃப்த்து கொஸ்டினை பார்ப்போமே.
வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை த லிட்டில் பாய்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அல்லது வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் சரி, இரண்டு கேள்விகளுக்கும் என்ன பதில்? தே சோல்டு ஃப்ரூட்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ஷைன்டு ஷூஸ் அண்ட் கைடட் டூரிஸ்ட். இந்த லைனை நம்ம பேராகிராஃபில் படிச்சிருக்கிறோம். அதனால் இந்த லைனை எழுதினோம்னா நமக்கு தாராளமாக 3 மதிப்பெண்கள் கிடைக்கும். 6th question. How did the narrator help the boys on Sunday? How did the narrator help the boys on Sunday? The narrator took them to hospital at Poleta. The narrator took them to hospital at Poleta. He took them in his car on Sunday. He took them in his car on Sunday. இந்த 2 வரிகளும் நாம் படித்த பேராகிராஃபிலேயே உள்ளன. எனவே இந்த வரிகளை எழுதினால் நமக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பேராகிராஃபை படித்து கொண்டால், பிழையின்றி எழுதி பழகினால், பேராகிராஃபையும் எழுதிவிடலாம், 6 வினாக்களுக்கு பதிலையும் நாம் எழுதிவிட முடியும். எனவே நல்ல முறையில் படித்து பிழையின்றி எழுதி பழகி நல்ல மதிப்பெண்களை பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி. இந்த பேராகிராஃபை நீங்களும் நன்கு படித்து கொள்ளுங்கள். உங்களது நண்பர்களிடமும் சொல்லுங்கள். அவர்களிடமும் ஷேர் செய்து அவர்களும் இந்த பேராகிராஃபையும் இந்த பாடத்திற்குரிய வினாக்களுக்கான பதிலையும் தயார் செய்து தேர்வில் வெற்றி பெற நீங்கள் உதவி செய்திடுங்கள். நன்றி.